மதுரையில் நடைபெற்ற கூட்டம் மிக சிறப்பான ஒரு கூட்டம். இந்த கூட்டத்தில் பாதி தொண்டர்கள் அரங்கிற்கு உள் வர முடியாத ஒரு சூழல். காரணம், வேண்டுமென்றே தமிழக அரசு அதை தடுத்து நிறுத்தி போக்குவரத்து நெரிசலை ஏற்படுத்தினார்கள். ஆனாலும் பிரதமர் அவர்கள் மிக சிறப்பான பேச்சு. தமிழ்நாட்டில் நடைபெறுகின்ற ஊழல்களை பட்டியலிட்டார் பிரதமர் அவர்கள். அவர் அரசு செய்த சாதனைகள், தமிழ்நாட்டு மக்களுக்கு பாம்பன் பாலம், தூத்துக்குடி விமான நிலையம், தூத்துக்குடி துறைமுகம், தேசிய நெடுஞ்சாலைகள், ரயில்வே துறையில் முதலீடுகள் போன்ற பல சாதனைகளை பட்டியலிட்டார் பிரதமர் அவர்கள். நிச்சயமாக தமிழக மக்கள் ஒரு மாற்றத்தை கொண்டு வருவார்கள் என்று பிரதமர் அவர்கள் பேசினார்கள். நாங்களும் பேசினோம். சமூக நீதி பற்றி நாங்கள் எல்லாம் பேசினோம். உறுதியாக மிகப்பெரிய ஒரு மாற்றம் வந்து கொண்டிருக்கிறது. திமுக பயந்து கொண்டிருக்கிறது. கடந்த கூட்டம், மதுராந்தகம் கூட்டத்திற்கு பிறகு மதுரை கூட்டம் அதைவிட சிறந்த கூட்டம். அடுத்த கூட்டம் திருச்சியிலே நடைபெற இருக்கும். நிச்சயமாக அந்த ஊழல் பற்றி இருக்கும். உறுதியாக எங்கள் கூட்டணி வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் குறைந்தது 200 தொகுதிகளில் வெற்றி பெறும். உறுதியாக வெற்றி பெற இருக்கிறது. மக்களுடைய மனநிலை அப்படித்தான் இருக்கிறது.